ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சன்ஸ்டார் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நிறைய சைட்டு கண்டினியூஸாக பண்ணிகிட்ருப்போம். ஒரே தீமில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம். அது சேமாக இருக்கும். சேம் இது தான் நம்ம வந்து கேட்பாங்க, பெயிண்ட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான தீம். அந்த கிளாரிட்டியே பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், எல்லாமே ஸ்கை எஃபெக்டில் அப்படியே ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம். ஸ்டிக்கரிங் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல்லுமே ஸ்கொயர் ஃபீட்டும் கூடுதல், அப்ராக்சிமேட்டாக 250 ஸ்கொயர் ஃபீட்டு அவ்வளவு இருக்கும். அதை கம்ப்ளீட்டாகவே ஃபுல் ஸ்டிக்கரிங் பண்ணி உங்களுக்கு ஸ்டிக்கரிங் அவ்வளோ ஃபினிஷிங்காக, மேட் ஃபினிஷிங்கில் நல்ல கிளாரிட்டியாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்கை எஃபெக்ட் அப்படியே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா? அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் உள்ள நமக்கு ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்சன். அவங்க வந்து நல்ல ஒரு டேஸ்ட் உள்ளவங்க. இதை சிலவங்க பார்த்திங்கன்னா இப்போ இப்படி தான் அந்த ரேட்டு இதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அவங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ, இப்போ ஒரு பெட்டில் படுத்துருக்கும்போது நம்ம ஒரு ஸ்கையை பார்த்துட்டு அந்த ஸ்டார் ஃபினிஷிங் எப்படி, ஒரு ஸ்டார் எப்படி இருக்கும், அந்த ரியலாக அவங்க வந்து ஃபீல் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க. அவங்க வந்து அதே மாதிரி அந்த இதில் ஸ்டிக்கரிங்கில் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டார் ஒயிட் எஃபெக்ட் வரும் பார்த்திங்களா, அதில் அவ்வளோவுமே கம்ப்ளீட்டாகவே நம்ம வந்து ஃபைபர் ஆப்டிக் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னால் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் கம்மியாக தான் போடுவோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 ரோலுக்கு மேலே தான் ஃபைபர், அதுக்கு கூடுதல் தான் இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 30-35க்கு மேலே தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், மேலே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உள்ளால் அவ்வளோ கம்ப்ளீட் ஃபைபர் பார்த்திங்களா, எவ்வளோ ஃபைபர் இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோவுமே நம்ம வந்து உள்ளால் போட்டு மேலோடி பண்ணியிருக்கோம். அதுக்கு வேண்டி தான் எவ்வளோ ஃபைபர் போட்டிருக்கோன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸை அப்படியே மேலே அந்த ஃபைபர் போட்டிருக்கதையும் உங்களுக்கு காட்டித்தரேன். பார்த்தீங்களா, ஒவ்வொன்றா போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இன்ஸ்டாலேஷன் இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக பழைய மாதிரி கிடையாது. இது வந்து ரொம்ப ஒவ்வொரு ஹோல்லையும், ஒவ்வொரு ஒயிட் ஹோல்லையும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறதுனால அதுவும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு ஃபைபர் 0.5 இருக்குது, 0.75 இருக்குது, 1 mm இருக்குது, 1.5 இருக்குது, 2 mm இருக்குது. அதுவும் 2 mm, 1.5, 1 எல்லாம் கூடுதல் போட்டிருக்கோம், ரொம்ப கூடுதல் போட்டிருக்கோம். இது யூஸ்வலாக 0.75 நம்ம வந்து அதிகமாக போடுவோம். இதில் பார்த்திங்கன்னா 0.75. ஏன்னா பெரிய சைட்டு பார்த்திங்களா, அதுவும் எல்லா ஹோல்லையும் நமக்கு வந்து ஸ்டார் எஃபெக்ட் வரணும்னு உள்ளதுனால தான் போட்டிருக்கோம். நான் பாருங்கள், கொஞ்சம் ஒரு கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணி அந்த லைட்டிங் மட்டும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோம். போட்டு உங்களுக்கு அந்த இதை நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த எஃபெக்ட்டு கொஞ்சம் ஒரு கண்ட்ரோலர் மட்டும் கனெக்ட் பண்ணி அந்த ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே பாருங்கள், இதை ஃபுல்லாகவே இப்போ போட்டிருக்கோம். ஃபுல்லாக போய்ட்டு டிஃபரெண்ட் 7 கலர் ஜம்பு பார்த்திங்களா, ப்ளூலேயும் டிஃபரெண்ட்டு, அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய யூஸ்வலாக ஒரே இதில் வந்து 2 கலரு அப்படி ஃபுல்லாகவே வருது. இதில் ரெட் வந்து க்ரீன் வருது, ப்ளூ வருது, அந்த ப்ளூலேயும் லைட் ப்ளூ வருது, அதுலேயும் க்ரீன்லேயும் லைட் க்ரீன் வருது, மிக்சடாக வருது பாருங்கள். இதெல்லாம் வந்து இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இது வீடியோஸில் பார்க்கிங்க. இது நம்ம லைவாக பார்க்கும்போது அந்த ஸ்டார் எஃபெக்டோடு இருக்கும். ஸ்டார் எஃபெக்ட்டும் வரும் உங்களுக்கு. அந்த ட்விங்க்லிங் எஃபெக்டை விட அந்த ஸ்டிக்கரிங் கூட வரும்போது ரியல் ஸ்கையை எப்படி பார்ப்போமோ அதே ஃபீலிங் நமக்கு வரும்போது அன்னைக்கு எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே ரியல் நம்ம ஸ்கையை பார்த்த போல இருக்காது. அப்போ ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், ஒரு அமைதியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம தூங்குறதே நம்ம நல்ல மாதிரி அமைதியாக நமக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கணும்னு தான் தூங்குவோம். இதை பார்த்துட்டு நம்ம லைட் எஃபெக்ட் வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒயிட் எஃபெக்ட்டும் இதில் ஃபுல் ஒயிட் எஃபெக்ட்டும் அந்த ஸ்கையில் போடும்போதும் சூப்பராக இருக்கும். நீங்கள் லைட்டாக அப்படி பார்த்து அந்த ரியல் ஸ்டாரை பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு அமைதியாக இருக்கும், நமக்கு பார்க்குறதுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி எஃபெக்ட்டுக்கு வேண்டி தான் அந்த ஓனர் வந்து அவ்வளோ இதாக பண்ணது. நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டோட்டலாக நானும் இது வரைக்கும் பார்த்து நிறைய ஃபைபர் போட்டதுனால எப்படி இருக்குமோன்னு ஒரு ஃபீலிங் பண்ணி நமக்கு கனெக்ட் பண்ண முன்னால். ஆனால் ரியலாக பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்ததுன்னா அவ்வளோ நல்லா இருந்து. இது வரைக்கும் நான் வந்து இப்படி பார்த்ததும் கிடையாது. ஏன்னா இவ்வளவு நம்ம வந்து கன்ஜஸ்டடாக நிறைய போட்டது கிடையாது, ஃபைபர் வந்து ரொம்ப போட்டது கிடையாது. இதில் வந்து எல்லா ஹோல்லையும் நம்ம வந்து அந்த ஸ்டிக்கரிங்கில் எப்படி இருக்கோ அந்த ஒயிட் ஹோல்லெல்லாம் மேக்ஸிமம் நம்ம வந்து கவர் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருந்ததுன்னா
அதில் பார்த்தவங்க எல்லாருமே அப்படியே அசந்து போகிற அளவுக்கு நல்லா இருந்து ஓனரும் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் மெயின். இப்போ வந்து நம்ம விருப்பத்துக்கு பண்ணுறத விட அவங்க நம்ம ஒரு ஐடியா கொடுக்கும்போது அவங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் நம்பிக்கையாக அப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்களா. சிலவங்க என்னென்னா ரேட்டு அப்படி இப்படியெல்லாம் பார்க்காம ரேட்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் வரும், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் வந்து அதை நம்ம வந்து மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்மளும் எதிர்பார்க்குறது. வீட்டு ஓனருக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கிறதுனால இதை சூப்பராக பண்ணி முடித்தோம். நான் இந்த அளவு வரும்னு எதிர்பார்க்கல. உங்களுக்கும் வேணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகேவா.